ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி மினி பாதுஷா வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாதுஷா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அதில் ஒரு மைல்டான ஒரு இனிப்போடு இருக்கும். அதை நம்ம வீட்லேயே சூப்பராக தயார் பண்ணிடலாங்க. இதுக்காக 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1.5 கப் மைதா மாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் குக்கிங் சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போதுமே தயிரும் சோடா உப்பும் சேரையில் மாவுக்கு ஒரு மிருதுத்தன்மை கொடுக்கும். அதே சமயம் மாவுமே அந்த டெக்ஸ்சருமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாதுஷாக்கு அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதிக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதையும் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பிசைஞ்சுக்கோங்க. மாவெல்லாம் சேர்ந்து வந்துட்டு, ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்க இப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குறைன்னு ஒன்றோடு ஒன்று நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவெல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இப்படி தான் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க மாவு அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு சீனி தேவைப்படும். 1.5 கப் சீனியில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே பாகு செட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கம்பி வரட்டும், அந்தளவுக்கு நீங்கள் காய்ச்சிக்கோங்க. கம்பி பதம் வந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த சீனி கிறிஸ்டலைஸ் ஆகி அந்த கட்டியாகாமல் இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுடுவோம். மாவும் செட் ஆகிட்டு ரொம்ப நேரம்லாம் ஊறணும் இல்லைங்க. இந்த மாதிரி இந்த லைட்டாக அழுத்தம் கொடுக்காம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மினி பாதுஷா தான் செய்ய போகிறோம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு அழுத்தம் கொடுக்காம உருட்டிக்கணும். உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் ஓரங்களை நம்ம ரொம்ப ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரங்கள் இந்த அன்னீவனாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பாகை நல்லா உறிஞ்சு பாதுஷா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். நல்ல அந்த குலோப் ஜாமுனுக்கு பண்ணுற மாதிரி நம்ம மேல் பாகத்தை நல்லா ஸ்மூத்தாக்கி அந்த விரிசல் இல்லாமல் அப்படி பண்ணக்கூடாது. பாதுஷாக்கு இந்த மாதிரி குறைன்னு தான் இருக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. நம்ம பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்ல சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குறைஞ்ச தீயில் தான் நம்ம பாதுஷாவை சேர்க்கணும். குறைஞ்ச தீயில் தான் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் அந்த உள்ள லேயரெல்லாம் நல்லா உங்களுக்கு குக் ஆகி வரும். நம்ம மினி பாதுஷா அப்படிங்கிறோம், சின்ன சின்னதாக வேறு போட்டுக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு பொரிஞ்சிரும். கொஞ்சம் ஒரு பக்கம் கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கல, லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம், அதனால் எல்லா பக்கமும் ஒன்று போல் ஒரே கலர் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தாக்கில் நம்ம பாதுஷாலாம் எடுத்துடலாம். ஒரு ஈடு எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஈடை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி பாகை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதுஷாலாம் சேர்த்துடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். அதுக்கு தேவையான பாகை அதை உறிஞ்சி எடுத்துக்கணும். சொல்லப்போனால் நமக்கு அடுத்த ஈடு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் முதல் ஈடு சீனி பாகில் ஊறிட்டு இருக்கட்டும். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பாகு உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு சீனி பாகு பாதுஷா மேலே படிஞ்சிடும். உங்களுக்கு ஊறுற அளவுக்கு இல்லாமல் நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கட்டி ஆகாது. அப்படி கட்டி ஆகிட்டா கூட நீங்கள் அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணால் உங்களுக்கு இலகி கொடுத்துரும். 2வது ஈடுக்கு கட்டி ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு கூட அடுத்த ஈடு பாதுஷாவை போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்கள்.
நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி மினி பாதுஷா அப்படிங்கிற பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.